கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் தேவனை குறித்து யோனா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற சம்பவத்தை விவரித்து பார்ப்போம். முதல்ல யோனாவை தேவன் தெரிந்து கொண்டு நினிவேல போய் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி சொல்லுகிறார். ஆனா இங்க யோனா என்ன பண்றாரு அப்படின்னா, நினிவேக்கு போகாம தர்சிஸ்க்கு ஓடிடுறாரு. வழியில ஒரு சில காரியங்களை தேவன் ஏற்படுத்தி மீண்டுமா நினிவேக்கு யோனாவை கூட்டிட்டு கொண்டு வந்து சேர்த்துறார். தேவன் யோனா கிட்ட என்ன காரியத்தை சொன்னாரோ அந்த காரியங்கள் நினிவே ஜனங்களுக்கு யோனாவின் மூலமாக எடுத்துரைக்கப்படுகிறது. இத்தனை நாளுக்குள்ள இந்த தேசம் அழிந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனமான துன்ப செய்தி தான் யோனா அந்த நினிவே மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். இதை கேட்ட நினிவே மக்கள் மனஸ்தாபப்படுறாங்க, மனம் திரும்பணும்னு வேண்டுறாங்க, தேவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாகவும் எங்களுக்கு மன்னிப்பு தரும்படியாகவும் ராஜா முதற்கொண்டு தேவ சமூகத்துல உட்காருறார். அப்ப தேவன் தன் ஜனங்களின் மேல மனதுருகிறாரு. இது யோனாவுக்கு பிடிக்கல. 4வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத யோனா எடுத்துரைக்கிறார். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்கு செய்வதற்கு மனஸ்தாபப்படுகிறவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். நிஜமாவே நம்முடைய தேவனுடைய சுபாவம் இதுதாங்க. அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய பொறுமையும் கிருபையும் உள்ளவர். நமக்கு ஒரு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர். இன்னும் சொல்ல போனா அவர் தீமை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கவே விடாதவர். அவர் எப்படி நம்ம வாழ்க்கையில தீமையை செய்வார்? மக்கள் மனம் திரும்ப ஆயத்தமாகிறது மாத்திரம் இல்லாமல் மனம் திரும்புறாங்க, தேவனிடத்துல இருந்து இரக்கம் பெறுகிறாங்க, கிருபை பெறுகிறாங்க. இன்னைக்குமே ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற தீமைக்கு காரணம் தேவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த யோனா தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறாரு, அவர் இரக்கம் உள்ளவர், தீமை செய்வதற்கு மனஸ்தாபப்படுகிறவர் அப்படின்னு. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தீமை வருது அப்படின்னா அந்த தீமையில இருந்து நீங்க வெளிவர்றதுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த தீமையை தேவன் கொடுக்கிறவர் அல்ல. இதுதான் தேவனுடைய சுபாவம். இதுவரையே நீங்க தேவனை குறித்து தப்பான கண்ணோட்டம் வைத்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தேவன் மேல உங்க மனதை திருப்புங்க. உங்க பிரச்சனைகள்ல இருந்து தேவன் விட்டு வரும்படியாக தம்முடைய அளவில்லாத கிருபையை உங்க மேல அருளுவார்.